கையில் குரான். இதுதான் அவுரங்கசீப்பினுடைய இலக்காக இருந்தது. இந்துக்களை எல்லாம் மதமாற்றினார். பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அலறி அடித்தார்கள். யார் இது காட்டு மிராண்டிகள் வந்து விட்டார்களே, இந்து பெண்களை கூட்டம் கூட்டமாக நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகிறார்களே, இந்து கோவில்களை சிதைக்கிறாரே, இந்துக்களுடைய கோவில்களை சிதைத்து அதன் மேலே இந்துக்களை விளக்க வைக்கிறாரே, என்ன ஒரு அநியாயம், கேட்பதற்கு ஆள் இல்லையா? ஏ சிவனே, இந்த பேரத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா என்று சிவனே சிவாஜியாக தோன்றியது போல வீர சிவாஜி அவருடைய வாழ்ந்த காலம் 16 ஆண்டு காலம் குதிரையிலேயே தூக்கத்தை கழித்தவர். இந்து மற்ற அரசர்கள் எல்லாம் வந்தார்கள். சோழ பேரரசு, குப்த பேரரசு, கனிஷ்க பேரரசு, சேர சோழ பாண்டியர்கள் பேரரசு, விஜயநகர பேரரசு, இதெல்லாம் வந்தது. ஆனால் யாருமே இந்துக்களுடைய பேரரசு என்று வைக்கல. இந்துக்களுடைய ராஜா நான் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் நான் தாண்டா இந்துக்களுடைய ராஜா, இது இந்துக்களுடைய சாம்ராஜ்யம், இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியன் உள்ளவரை இது இந்து நாடு என்று முழக்கம். இந்துக்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தவர் சத்ரபதி வீர சிவாஜி.